மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பெரிதான பங்கை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பங்கிலே இந்த நாளின் ஜீவிதத்தை நாங்கள் கழிப்பதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இந்த புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்னவென்றால் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எழுந்திரு, ராத்திரியில் முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீ தேவன் நோக்கி கூப்பிடுகிற ஒரு சமயம் உனக்கு கிடைக்கும். அது என்னவென்றால், நடு ராத்திரியில் முதற் சாமத்தில் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிட வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக, உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய காலம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் பலவீனங்களுக்காக, சோர்வுகளுக்காக, அவர்களுடைய பிராணங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், 62வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்ப்பது? அவர் சொல்லுகிறார், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடுங்கள். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் சற்று தேவ சமூகத்தில் நாம் காண்கிற அனுபவங்கள் நமக்கு எப்படிப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் அது கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுகிற அந்த உறவுகளின் பலன்கள், நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் பலன்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால், அங்கு நம்முடைய இருதயத்தை தேவன் சமூகத்தில் எப்படி ஊற்ற வேண்டும் என்றால், தண்ணீரைப் போல ஊற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அன்னாள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால்,
1 சாமுவேல் 1:15 வாசிக்கும்போது அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுபானமாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை தொழுகும்போது, தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஈடுபடும்போது நம்முடைய இருதயம் எப்படி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12:19 வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கேற்ற ஒப்பனையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால், அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றின விதம், ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், நாம் தேவனுக்குள் இணைகிற அந்த இணைப்பின் வல்லமை நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்மோடு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம், அங்கு 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், பாபிலோன் சடிதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனமாற்றம் ஆண்டவரை எந்த அளவு நோக செய்கிறது, அவர்களுடைய குணங்கள் தேவனுக்கு எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்னவென்றால், எசேக்கியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அங்கு 4வது வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். இங்கு புலம்பல் 2:19 வாசித்தோம், எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்லுகிறார். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளின் பலன் என்ன என்பதை நாம் சற்று உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நம்முடைய காலங்களின் பலன் நமக்கு எப்படி காண்பிக்கிறது என்றால், நாம் தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது, அவர் நாம் நினைத்த பலனை அவர் நமக்கு எதிர்பட செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சம்பவங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம்.
ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த பலன் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி பாதுகாக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இந்த தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தின் நியமங்கள் நம்மை தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களிலே எப்படி நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நெகமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்றால், அவர் சொல்லுகிறார், பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்கிற பலன்கள் என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய சீர்கேடான இருதயத்தை மாற்றி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் அவரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தாவீது பாடுகிறார், உம்முடைய சமூகத்தில் நான் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு குறித்த ஜாமத்தில் என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலத்து நியமங்கள் கர்த்தரை தேடுகிற நாம் எல்லா நிலைகளிலும் நாம் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த வாஞ்சையின் பலன்கள் நம்மை எப்படி தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார் 20வது சங்கீதம் 4வது வசனத்தில், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். நாம் நினைத்தது நடக்கும் என்பதை தேவ சமூகம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து அந்த வாஞ்சையில் காணப்படுகிறதா? நாம் தேவனுடைய சமூகத்தில் நம் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுகிறோமா? எந்தவித மன கிளேசமும் மன பாரங்களும் இல்லாமல் தேவன் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மில் ஆக்கப்பூர்வமாய் இருக்கிறதா என்பதை யோசித்து, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படுகிறாயா? ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். துக்கப்படுகிறாயா? ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். பயப்படுகிறாயா? வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து,
எந்தவித தீங்கும் உன் இருதயத்தை அண்டிக் கொள்ள வேண்டாம். எந்தவித மாமிச சிந்தைகள் உன் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டாம். அவைகளிலிருந்து உன்னை விலக்கி காத்து கர்த்தருடைய சமூகத்தில் அன்னாள் எப்படி தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாலோ, தாவீது எப்படி தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாரோ, தனக்கு மரணம் வரும் என்று அறிந்திருந்த போதிலும் அதை குறித்து கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் வழக்கம் போல 3 முறை ஜெபித்த தானியேலைப் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்று அதற்கேற்ற நல்ல ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய நல்ல மீட்பிலே நாங்கள் பங்கு பெற்று எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அன்னாளைப் போல, தாவீதைப் போல, தானியேலைப் போல, எரேமியாவைப் போல, எசேக்கியேலைப் போல நாங்கள் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான அனுபவத்தை நாங்கள் பெற்று சந்தோஷ வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் ஏற்று வழி நடத்தும். கேட்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் என்பதை நாம் நம்பி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.